தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விழுப்புரத்தில் நுணுக்கமான நகைகள் செய்து வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து மாற்றுத் தொழிலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் விவசாயத்திற்கு அடுத்து பிரதானமான தொழிலாக நகைத்தொழில் இருந்து வருகிறது. மந்தக்கரையை சுற்றியுள்ள 8 தெருக்களில் சுமார் 2500 கடைகளில் 12,000க்கும் மேற்பட்டோர் மூக்குத்தி, கொப்பு, ஜிமிக்கி, கம்மல், மோதிரம், தாலி உள்ளிட்ட நகைகளை தயாரித்து வந்தனர். தங்கத்தின் விலை உயர்வால் நகை விற்பனையும் தயாரிப்பு பணிகளும் கடுமையாக குறைந்துள்ளன. கடந்த காலங்களில் வாரத்திற்கு 100 கிராம் வகை நகைகள் தயாரிக்க ஆர்டர்கள் வந்த நிலையில் தற்போது மாதத்திற்கு 100 கிராம் அளவுக்கே பணிகள் கிடைப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பலர் இட்லி கடை, சமையல் உள்ளிட்ட வேறு தொழில்களுக்கு சென்றுள்ளனர். பெண்கள் மூக்குத்தி, கொப்பு அணிவது மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளில் நகை வழங்குவது குறைந்ததால் பல கடைகளும் மூடப்பட்டுள்ளன. தாலி தயாரிப்பு பணி மட்டும் ஓரளவுக்கு தொடர்கிறது. அரசு வழங்கும் சீர்வரிசை மோதிரங்களை உள்ளூர் நகை தொழிலாளர்களிடம் தயாரிக்க வழங்க வேண்டும் என்பதே தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நான் இந்த தொழில் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே செஞ்சிட்ருக்கேன். இதோட உற்பத்தி இங்கே நான் மூக்குத்தி வேலை அதிகமாக இங்கே செஞ்சிட்ருக்கோம். மூக்குத்தி வேலை நாட்கள் ஆக ரொம்ப குறைஞ்சி போச்சு. 2015க்கு அப்புறம் விலை உயற்றம், தங்கத்தோட விலை உயற்றம் அதிகமானதால் அந்த 100 மில்லி 150 மில்லி மூக்குத்தி வாங்கிறது கூட இன்னைக்கு வேலை இல்லாத ஒரு நிலைமையில இன்னைக்கு மக்கள் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இதை கவர்மெண்ட்டோ இல்லை யாரோ எடுத்து எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் வாழ்வாதாரம் இருக்க ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இந்த வேலை செஞ்சவங்க எல்லாம் இப்போ அதிகபட்சமாக ஒரு காய்கறி கடையிலையோ இல்லை ஒரு இட்லி கடை அந்த மாதிரியான வேலைகளில் மாற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. விழுப்புரத்தில் நகை தொழிலாளர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் 5வது பெரிய உற்பத்தி கேந்திரம் விழுப்புரம். தமிழகத்தில் கோயம்புத்தூருக்கு அடுத்து விழுப்புரத்தில் தான் 10,000க்கும் மேற்பட்ட பொருட்காளர்கள் இந்த தொழில் நம்பி இருக்கிறாங்க. பெரிய உற்பத்தி கேந்திரம் இங்கே விழுப்புரத்தில். குழந்தை மோதிரங்கள், மூக்குத்தி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இங்கிருந்து தான் குறைந்த எடை மூக்குத்திகள் உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தங்கத்தினுடைய விலையேற்றம் மெல்ல மெல்ல அவர்களை வேலை இழப்பை சந்திக்கிற சூழ்நிலை தான் உருவாக்கிட்டு இருந்தது. குறிப்பாக ஆண்டுதோறும் ஆடி மாதம் சுத்தமாக தொடச்சி போட்ட மாதிரி வேலை இருக்காது. அடுத்தடுத்து பண்டிகை காலம் வரும்போது ஆவணியில் உற்பத்தியை துவக்குவோம். இந்த முறை தற்போது உலக பொருளாதார மந்த நிலை, அமெரிக்கா வட்டி விகிதத்தை உயர்த்தாமல் இருக்கிறதுனால முதலீட்டாளர் முழுக்க தங்கத்துக்கு குவிகிறதுனால தங்கத்தினுடைய இந்த திடீர் விலையேற்றம் சுத்தமாக வேலையே இல்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறது. 2000ல் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது தொடர்ந்து பொற்கொள்ளர்களுடைய தற்கொலை தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருந்தது. இப்போ எங்களுக்கு என்ன பயம்னா இந்த வேலை இழப்பு இது இப்படியே தொடர்ந்ததுன்னா மீண்டும் அது மாதிரியான நகை தொழிலாளர் தற்கொலை நடந்துருமோன்ற பயத்தில் தான் இன்னைய தேதியில் தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பகுதி 30% மேலே மாற்றுத் தொழிலாளர்கள் போயிட்டாங்க. இப்போது தொடர்ந்து எல்லா அரசுகளிலும் நாங்கள் வெவ்வேறு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். மீனவர்களுக்கு வழங்குவது போல நகை தொழிலாளருக்கும் இந்த ஆடி மாதத்தில் குறைஞ்சபட்சம் கரண்ட் பில்லாவது இல்லாத ஒரு சூழ்நிலை வேணும். தொழில் வளர்ச்சிக்கு மூலதன பற்றாக்குறையில் தவிக்கிற பொற்கொள்ளர்களுக்கு அரசு நிதியுதவி செய்து காப்பாற்றணும்னு நிறைய கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வெறும் கோரிக்கையாகவே அது இருந்துட்டு இருக்கு. இப்பொழுது இருக்கிற அரசிடம் கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கும் முன்பாகவே ஒரு 1000 கோடி ரூபா மோதிர ஆர்டரை தூக்கி பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் இந்த அரசு கொடுத்திருக்கிறது. அது உள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அங்கே இருக்கிற பொற்கொள்ளர்களை நீங்கள் எதிர்பார்க்கிற ஜிஎஸ்டியோட கேட்டகரியோட இருக்கிற பொற்கொள்ளர்கிட்ட அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குமானால் அந்தந்த ஊரில் இருக்கிற பொற்கொள்ளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற 10 பொற்கொள்ளர்களுக்கான அது பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆனால் அரசு அதை கார்ப்பரேட் நிறுவனம் கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ எங்களுடைய கோரிக்கைகளை, தேவைகளை இப்போ தொடர்ந்து இந்த நசிவை எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான் எங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்கு.